நடுத்தரமான மக்களுக்கு ஒரு எல்லாருக்கும் நம்ம வந்து மருத்துவம் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த நம்ம தேவதாஸ் ஹாஸ்பிட்டல் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது 200 படுக்கைகள் கொண்டது. ஸோ அதனால் வந்து நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்கின்றன. ரைட் ஃப்ரம் ஹார்ட் ட்ரீட்மெண்ட்லேருந்து கார்டியாலஜி, நம்ம கேத் லேப் இதெல்லாம்லேருந்து தொடங்கி ஆர்த்தோபெடிக்ஸ். அஃப்கோர்ஸ் நான் என்னுடைய ஃபாதர் எல்லாமே டாக்டர் தேவதாஸ் அவர்கள் எல்லாமே ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ். ஸோ எங்கள் ஆர்த்தோபெடிக் அண்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் இந்த ஏரியாவில். என்னுடைய தந்தை டாக்டர் ஏ தேவதாஸ் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தாங்க. அவங்க வந்து 1967 மதுரையில் ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக இருக்காங்க. அவங்க இந்தியா அளவில் பிரசிடெண்ட்டாலாம் இருந்தாங்க ஃபார் இந்தியன் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன். ஸோ இந்த ஏரியாவில் அவங்களையும் என்னையும் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியும். இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் தொடங்கி 17 வருஷம் ஆனதுனால ஹாஸ்பிட்டலும் இந்த ஏரியாவில் நல்ல பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆர்த்தோபெடிக் சர்ஜரி அப்படின்னா மற்ற சர்ஜரி எல்லாமே பார்க்க போனால் வந்துட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு போய் அவங்க ஒரு சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆர்த்தோ சர்ஜரி மட்டும் எங்களுக்கு என்ன ஒரு பெரிய வியப்பான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 மணி நேரம், ஒரு 6 மணி நேரம் வந்துட்டு அந்த சர்ஜரி வந்து போகிறத நாங்கள் பார்த்துருக்கோம். டாக்டர் உள்ளே போவாங்க, வருவாங்க, ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு நிறைய வேலைகள் பண்ணுறீங்க நாங்க கேள்விப்பட்டோம். முக்கியமா இந்த ட்ரில்லிங் சம்பந்தப்பட்டமான நிறைய, அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. என்ன ஆக்சுவலா அங்க ஆர்த்தோபெடிக்ஸ் வந்து ஒரு ஹியூமன் கார்பென்ட்ரின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் லைக் ரொம்ப அறுக்கிறதுக்கு, எலும்பு அறுக்கிறதுக்கு, அண்ட் எலும்பு வந்து ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு விஷயம். இட்ஸ் நாட் லைக் ஒரு சாஃப்ட் டிஷ்யூ, ஒரு ஹார்ட் மாதிரியோ ஒரு மசில்ஸ் மாதிரியோ இல்லாமல் இது வந்து ரொம்ப ஹார்டானது.